கல்யாணத்துக்கு தேவை நல்ல மனசுடா, இதெல்லாம் கிடையாது. அதை சொல்ல வேண்டியது நீ இல்லடா, பொண்ணு கொடுக்குறவன். நீ எப்பவும் இப்படிதான் சொல்லுவ. சும்மா டயலாக் விடாதடா. நீ உன் தங்கச்சியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா சொல்லு. டேய் பாத்தியா, நீ ஏன் யோசிக்கிற? நிஜமாவா சொல்ற? சத்தியமா சொல்றேன்டா. உன் தங்கச்சியை என் கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிறேன். கட்டி கொடுக்குறியா? இங்க பாருமா, ராஜா என் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லவன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு சமாதானா? எனக்கும் சமாதானா. எல்லாம் இழவெடுத்த கன்ற வீடு இது. நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்த, திடீர்னு என்னாச்சு உனக்கு? சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்க. ஏன் அந்த ஆமை மூஞ்சி குரங்கு மூஞ்சி போட்டா மட்டும்தான் உனக்கு பிடிச்சிருக்கா? நீ ரசிப்பியா? நான் போட்டாலும் நீ பார்க்க மாட்டியா? இப்ப அதான் பிரச்சனையா? அதாவது ஐ அம் வெயிட்டிங் ஃபார் லவ்விங், kissing, no missing. I am feeling you not coming. நான் not going. நம்ம ரெண்டு பேரும் ஃபிட்டிங், அப்புறம் நமக்குள்ள ஃபைட்டிங். என்னடி பால்கோவா மாதிரி இருந்தவ காஞ்சி போன அப்பளம் மாதிரி ஆயிட்ட. உனக்கு தான் சிட்டி கலர் இருந்தா பிடிக்க மாட்டேங்குது. அதான் நாட்டு கட்டிய மாறி ஐயோ, இது என்ன கம்பி மேல நடக்கிறவங்க ட்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கு. நீ பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே கரகட்ட கறி மாதிரியே இருக்கு. போய் ஆடு. இல்லடி, நீதான். ஐயோ, இருங்க அமைதி அமைதி. இருமா, இரு இரு இருங்க. அம்மா ரெண்டு பேர்ல ஒண்ணு செட் ஆனா நல்லா இருக்கும்னு பார்த்தா ஐயோ நல்லா தானே இருந்தா. என்ன மச்சான், காலங்காத்தாலே தியானமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா என்ன வாயெல்லாம் டைப் அடிக்குது, சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்சதா இல்ல கிழிச்சிட்டாங்களா? வேலை செய்யும் போது கோடாரி பட்டு கிழிஞ்சு. கோடாரி பட்டு சட்டை கிழிஞ்சது, அப்படிதானே? லாஜிக்கே இல்லாம போய் சொல்ற. ஏன்டா உண்மையை சொல்ல, உனக்கு என்ன ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கோம்? ஐயோ, ஆளை விடுற சாமி. இவளை கட்டிட்டா அவ என்ன கொண்டுடுவா, அவளை கட்டிட்டா இவன் என்ன கொண்டுடுவா, ரெண்டு பேரையும் கட்டிட்டா என்ன கொண்டுடுவாளுங்க. ஆளை விடுங்கப்பா. சரி, அது உன் தலைவலி, நீயே பாத்துக்கோ. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். அண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போ சொல்லணும் அவரை. டேய், கேஷுவல் லீவுன்னு ஒரு வாரத்துல வந்தேன். இந்த மகாராணியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாரம் சிக் லீவுன்னு சொல்லி ஓட்டியாச்சு. இதுக்கு மேல போறேன்னா மிலிட்டரி போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிடும்டா. டேய் மச்சான், என்னங்க ஃப்ரெண்டு மச்சான் ஆயிட்ட. நீ போறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஆனா ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்டா அப்படி சொல்ற? ஆமாடா, உன்னை கட்டிட்டு என் தங்கச்சி என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா. நீ போனதுக்கு அப்புறம் என் மேல பாசம் காட்டுவல்ல. ஏய், எங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தாரு, உன்னை கொண்டு இருப்பாரு. எதுக்கு தொப்பி எப்படி திருப்பி போடுற? ஒழுங்கா வைடா. மாமா, தொப்பிய ஒழுங்கா அப்புறம் சரி பண்ணலாம். வா ஒழுங்கா போடுறா. ஏன் இழுக்கிற? இப்ப அப்படி என்ன அர்ஜென்ட் உனக்கு? என் மாப்பிள்ள ஊருக்கு போற நேரத்துல? அடே லூசு மாமா, உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது நம்ம பேசுறதுக்காக இல்ல. ஓஹோ, என் நெத்தில அதெல்லாம் எழுதலன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசட்டும். அவங்க பாரு. மிலிட்டரிக்காரோட பொண்ணு, மிலிட்டரிக்காரனோட தங்கச்சி, மிலிட்டரிக்காரனோட பொண்டாட்டியா இருந்துட்டு இப்படி நீ அழலாமா சொல்லு? கொஞ்ச நாள்ல ஆனுவல் லீவ் எடுத்துட்டு நேரா இங்கே நான் வந்துடுறேன். 2 மாசம் இங்கே தான் இருப்பேன். ஆமா, இவ்ளோ பேசுறான். அவ என்ன விட சின்னவ. அவளுக்கு எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, முதலிரவு ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. சீ, ஆனா நான் உன்னை நம்புறேன் பாரு. என் புத்தியா வந்துருச்சு. அந்த கரங்கு மூஞ்சி, ஆமா மூஞ்சி. அவகிட்ட போய் நீ ஓவரா வளைஞ்சிட்டு இருந்த, உன்னை அப்படியே கொன்னுடுவேன். ஜாக்கிரதையா. ஹாய் அஞ்சலி, எப்ப வந்த? என்ன அந்த குரங்கு மூஞ்சியோட என்ன பேச்சுவார்த்தை நடக்குது? இப்ப எதுக்கு வந்தீங்க? அவ எதுக்கு வந்தாலும் அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். ஓஹோ, பஸ் வந்துருச்சுடா.
ஏய் இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அவன் சீக்கிரமா திருப்பி வந்துருவான். நீ வா வீட்டுக்கு போலாம். வா. என்னடா எல்லா குரங்குகளும் ஒண்ணா வந்திருக்கீங்க? மச்சான பாத்தீங்களா மணவாள தொப்பு சொல்ல ஏ மச்சான பாத்தீங்களா ஏ ஹீரோ அண்ணே அண்ணே சுத்தம் இங்கேயோ போயிட்டானா? எப்பவுமே சொல்லிட்டே போக மாட்டேங்கிறான். வீரனோ தீரனோ காலனோ காலனோ எவன் வந்தாலும் சரி, நான் கெட்டவன், இது எனது சொர்க்கம். நினைத்ததை நடத்தி முடிப்பது என் மார்க்கம். அடிச்சு நிறுத்துறா. தடையாய் வருபவனுக்கு நான் காட்டுவேன் நரகம். அடிச்சு நிறுத்துறா. என் மச்சான் எங்கடா? அவசரப்பட்டா பதில் கிடைக்காது. மேல வா. வா 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 ஹீரோ, ரொம்ப நேரமா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னையா எப்படி சொல்றேன்? ஓஹோ விழுந்து அடிச்சிட்டு ஓடி வந்திருப்பாரு. ஏய் உன் பேச்ச கேட்க நான் வரல. என் மச்சான் எங்கன்னு சொல்ல. மச்சானா? சொல்றேன். உன் மச்சான் கிட்ட எனக்கு எந்த வேலை? எனக்கு எந்த வேலையும் இல்ல. நீ தான் எனக்கு வேணும். உன் மச்சான நான் ஒன்னும் செய்யல, நிம்மதியா படுக்க வச்சிருக்கேன். ஆனா ஒரு சின்ன விஷயம், கொஞ்சம் கட்டி போட்டு படுக்க வச்சிருக்கேன். அதோ பாரு உன் மச்சான் என்னப்பா மேல போய்கிட்டே இருக்கா. அங்கிருந்து வழுக்கி விழுந்தான்னு வையே, அப்படியே நேரா கிரஷருக்குள்ள போய் விழுந்துருவான். அந்த மிஷின்ல மேல் பக்கத்துல இருந்து கரும்பு போகும், கீழே சாறு வழியும். ஒரு வேளை உன் மச்சான் அதுல மாட்டிக்கிட்டான்னு வையே, ரத்தம் அடி. அமைதி அமைதி, அவசரப்படாம இருக்கன்னா நான் தான் சொல்றேன்ல. இது பாரு, உன் மச்சான கட்டி போட்டிருக்கல அந்த கயிறு, அது அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேல போய் இப்படி இந்த பக்கமா இவன் கைக்கு வந்து சரி. ஒரு வேளை அவன் மட்டும் அந்த கயிறை விட்டுட்டான்னு போய் சபாஷ் ஹீரோ சபாஷ். நிஜமாவே ஹீரோன்னு நிரூபிச்சுட்டேன். உன் மச்சான காப்பாத்திட்டேன். ஓ, உன்னையும் மச்சானையும் நான் விட்டுறேன். கிளம்பு. ஹீரோ, ஒரு விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன். நான் அரசியலுக்குள்ள நுழையும் போது என் அப்பாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணேன். எப்பவும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டேன். தங்கச்சி வந்துட்டியாமா? ரொம்ப லேட்டா வந்துட்டியாமா? உன் ஹீரோட மச்சான் செத்து போயிட்டான். நான் தான் போய் பாரு.
சட்டி ஏய்! சட்டி என்னோட அவனை கொல்லாம விட மாட்டேன் டேய். என்னடா? கேளு ப்ளீஸ் டேய். என்னடா? என்ன விடு? உன் அண்ணனை காப்பாத்தலான்னு பாக்குறியா? என் மச்சானை கொன்னுட்டான் அவன். என் மச்சானை கொன்னுட்டான். அண்ணனா என்னைக்கு அந்த 5 ஏக்கர் நிலத்துக்காக என்ன விக்கிறதுக்கு முடிவு பண்ணானோ அன்னைக்கே என் அண்ணன் செத்து போயிட்டான்.